வணக்கம் நண்பர்களே. சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப அற்புதமாகவும் அதிசயமான மூலிகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? இது கீழாநெல்லி. கீழாநெல்லி எவ்வளோ கலக்கலன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த கழனி பூராவே கீழாநெல்லியாக தான் இருக்குது. நாங்கள் விர போட்டு விதைச்சி வரல, தானாக முளைச்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த செடியும் முளைக்கல, எல்லாமே கீழாநெல்லி தான். இவ்வளோ இருக்குது. இன்றைக்கி இந்த கீழாநெல்லியோட நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி அதை சாப்பிட்லான்றதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கீழாநெல்லி எந்த வைத்தியத்துக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சக்காமலைக்கு ரொம்ப உகந்ததுங்க. மஞ்சக்காமலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 வகை மஞ்சக்காமலை இருக்குது. எந்த வகை மஞ்சக்காமலையாக இருந்தாலும் அதுக்கு இந்த கீழாநெல்லியை கொடுக்கலாம். இந்த கீழாநெல்லிக்கு இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் இல்லை, இதோட பேர் அதுதான், கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னாக்கா கீழ்கால் நெல்லி செடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செடியில் காய் கீழ் நோக்கி இருக்கிறதுனால எத்தனை அந்த இலை எத்தனை இருக்கோ அத்தனை காய் அப்படியே லைனாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டு அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் கீழ்காய் நெல்லி செடின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் அப்படியே பேர் மாற்றி மாற்றி கீழாநெல்லின்னு வந்துடுச்சு. எப்படி பேர் கூப்பிட்டாலும் இதுக்கு மகத்துவம் அவ்வளோ இருக்குங்க. இந்த கீரைக்கு, இந்த கீரை நம்ம நார்மலாகவே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். வயல்லையும் இருக்கும், வயல் ஓரங்கள்லேயும் இருக்கும், ஏரிக்கரை ஓரங்களில் இருக்கும், மலை ஓரங்களில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த கீரையை எடுத்துகிட்டு மஞ்சாக்காமலை வந்தவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, மஞ்சாக்காமலை இல்லாதவங்க கூட நிறைய பேர் சாப்பிட்லாம். எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இது என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம், இந்த கீரையை சாப்பிட்றதுனால மஞ்சக்காமலை மட்டும்தான் குணப்படுத்துன்றது கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற நிறைய வகை நோய்களை இது குணப்படுத்தும். இந்த கீரையை பிடுங்கிட்டு போயிட்டு அப்படியே வேரோடவே எடுத்துக்கலாங்க. ஏன்னா வேர்லேருந்து தழையிலேருந்து அந்த காயிலேருந்து தண்டு வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நம்ம நிழல்லையே போட்டு நல்லா காய வச்சு மிக்சிலேயோ அம்மிலேயோ வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வைக்கலனாலும் அப்படியே அந்த உருண்டை மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க, குட்டி குட்டியாக நம்ம நெல்லிக்காய் சைஸில் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு காஞ்ச பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அதை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு உருண்டை அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். போட்டு மாத்திரை மாதிரி போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மஞ்சாக்காமலை வந்தவங்க அந்த மாதிரி சாப்பிட்ணும். அப்படி ஒரு 18 நாள் 21 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் அந்த மஞ்சக்காமலைக்கு அந்த நோய் குணப்படுத்துறதுக்கு இந்த கீழாநெல்லியை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா மஞ்சக்காமலை நோய் தீரவே அப்படியே ஃபுல்லாகவே குணமாயிடுங்க. துப்புரம் அந்த நோயே அந்த அறிகுறியை அடுத்த வாட்டி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க 3 மாதம் கழித்து மஞ்சக்காமலை வரும்னுவாங்க. இந்த கீழாநெல்லி சாப்பிட்டவங்களுக்கு மஞ்சக்காமலை அவங்க ஆயுசில் எப்போவுமே வராதுங்க. இப்போ அது அடுத்ததுபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சக்காமலைன்றது ஒரு 7 வகை இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. அந்த 7 வகையில் எல்லா மஞ்சக்காமலைக்கும் இது சாப்பிட்லாம். எந்த மஞ்சக்காமலைக்கும் இதை கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற டவுட்டே வேண்டாம். எந்த வகையான மஞ்சக்காமலையாக இருந்தாலும் நீங்கள் இந்த கீரையை எடுத்துக்கலாம். இந்த கீழாநெல்லி கீரை சாப்பிட்றது அவ்வளோ உகுந்ததுங்க. இதுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுட்டு இந்த கீரையை அரைச்சி சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் எடுத்துக்காதீங்க. காலையில் அதே போல் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். பால் காஃபிலாம் சாப்பிட்டுட்டுலாம் சாப்பிடக்கூடாது. ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே இதை சாப்பிட்ருங்க. அதுதான் மஞ்சக்காமலைக்கு தீர்வு. இது மஞ்சக்காமலை வந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமான்னு கேள்வி கேட்க வேண்டாம், மஞ்சக்காமலையே இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். ஏன் நான் இப்போ நார்மலாக இருக்கோம், நானும் சாப்பிடுவேன் இந்த கீரையை. ஏன்னா நார்மலாக சுகர் வந்தவங்க, சுகர் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குன்னாக்கா, முத்தின பிறகு நம்ம இன்சுலின் மாத்திரை எடுத்துக்கிறத விட ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த கீரையை நல்லா அலசி உருவிட்டு தண்ணியில் போட்டு ரவுண்டு ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகாட்டி, அது கூட இது கீரை கீழாநெல்லி கீரை கசப்பு தன்மை உடையது. அதனால் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ பனவெல்லமோ போட்டு நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் குடிச்சிங்கனாலே
ஒரு வாரம் குடிச்சிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சுகரே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் உள்ளது. நல்லா நார்மலாக நிறைய ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, நான் சுகர் அதிகமாக இருக்குன்றவங்க கூட குடிக்கலாம். ஆனால் ரொம்ப ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. இது ஏன்னா நம்ம உடம்புல வந்து கசப்பு தன்மை அவ்வளோ அதிகப்படுத்தக்கூடிய கீரை. இப்போ மஞ்சக்காமலைக்கும் பார்த்தாச்சு, நம்ம சுகருக்கும் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக கிட்னியில், நம்ம கிட்னிக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியமான பொருளுங்க. கிட்னியில் இருக்கிற கல்லை கரைச்சி யூரின் வழியாகவே வெளியே கொண்டு வந்துடும். இந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாக்கா ரொம்ப 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 மகத்துவம் உள்ளது. அந்த அளவுக்கு நல்லாவும் நம்ம உடம்பையும் குணப்படுத்தியிருக்கு, நல்லா குணப்படுத்திடுது. இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம இதுக்கு சாப்பிட்லாம், கிட்னிக்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நல்லா அரைச்சிடுங்க. ஒட்ட அம்மியில் வச்சு அரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து, உப்பு போடக்கூடாது, எதுவுமே வேறு எந்த ஐட்டமும் சேர்க்கக்கூடாது, வெறும் நம்ம தயிர் மோரை எடுத்துக்கிட்டு இந்த கீழாநெல்லியை அம்மியில் வச்சு ஒட்ட அரைச்சிட்டு அந்த மோரில் கலந்து நல்லா அடிச்சுட்டு அப்படியே குடிச்சிடணும். ஒரு டம்ளர் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர். அந்த கிட்னியில் இருக்கிற கல்லை வந்து அரித்து கிட்னியில் இருக்கிற கல்லை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும், சின்னதாக்கி. ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுங்க, அப்படி தான் கிட்னி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட குணப்படுத்தியிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை அந்த மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சிட்டு நம்ம மோரில் கலந்து எப்படி குடிக்கலான்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த ஒரே ஒரு கீரை இது எத்தனை நோய்க்கு குணப்படுத்துறதுக்கு மாதிரி. இத்தனை நோயும் வந்து நம்ம மஞ்சக்காமலையை வந்து வந்தால், மஞ்சக்காமலையும் சரி, நம்ம சுகரும் சரி, நம்ம கிட்னியில் கல் வந்தாலும் சரி, ரொம்ப அவஸ்தைப்படுவோம். வயிற்று வலி தாங்க முடியாமல் ரொம்பவே அவஸ்தைப்படுவோம். அப்படியாப்பட்ட நோய்களுக்கு, தீர்க்க முடியாத நோய்களுக்கு கூட மருந்தாக உபயோகப்படுது இந்த கீழாநெல்லி. எவ்வளோ மகத்துவம் உள்ள மூலிகை பார்த்தீங்களா? சரி வாங்க, இதை நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம மோரில் கலந்து எப்படி குடிக்கலான்னு உங்களுக்கு செய்முறை விளக்கமாக காட்டுறேன். என்ன அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்படி எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது, ரெண்டு இலையாக நம்ம புளியாந்த இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். ஏன்னா அது சைஸில் பெருசு, இது சின்னது. எவ்வளோ அழகாக லைனாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இலைக்கு ஒவ்வொரு கணுக்கும் ஒரு காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான கீரை உருவிட்டோம்ப்பா. இதை நம்ம அப்படியே நல்லா அம்மியில் வச்சு ஒட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவே அதிகம்தான், ஒரு ஆளுக்குன்னு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். இப்போ நம்ம கீழாநெல்லியை நல்லா ஒட்ட வச்சு அரைச்சாச்சுப்பா. இப்போ இவ்வளோத்தையும் கலந்துடக்கூடாது. கீழாநெல்லி வந்து ரொம்ப கசப்பு தன்மை உடையது. அதனால் இது வந்து நான் கொஞ்சம் கீரை அதிகமாக தான் வச்சு அரைச்சிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அதனால் இப்போ நம்ம ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு மட்டும் நான் கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். ஒரு ஆளுக்கு நீங்கள் அரைச்சி கொடுக்குறதுனாக்கா நம்ம ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கொடுங்க, அதுதான் அளவு. ஏன்னா ரொம்பவும் ஒரு டம்ளர் மோருக்கு இவ்வளோ தான் கலக்கணும். இப்போ ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி நான் கீழாநெல்லி இதில் போட்டிருக்கேன் இப்போ டம்ளரில். அது கூட உப்புலாம் போடாத மோர். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கீழாநெல்லி, அரைச்ச கீழாநெல்லிக்கு நம்ம கலக்கண மோர் ஊற்றிருக்கேன்ப்பா. மோரில் பார்த்திங்கன்னா நான் உப்பு எதுவும் போடலை, வெறும் கலக்கண மோர் மட்டும்தாங்க. இதை அப்படியே டெய்லியும் வெறும் வயிற்றில் குடிச்சு வரணும். கீழாநெல்லி கீரை வந்து கசப்பு தன்மையுடையது. எப்போ கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் கொடுங்க. நீங்கள் ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம், எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் வராது. குழந்தைங்களுக்கு நல்ல பசியும் எடுக்கும் இந்த கீரை சாப்பிட்டாக்கா. அதனால் கொஞ்சமாக, என்ன கசப்புன்றதுனால குழந்தைங்க சாப்பிடாதுன்னு சொல்கிறேன், கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கொடுங்க குழந்தைங்க கொடுங்க. பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லாக மோருக்கு கரெக்டாக இருக்கும். வேறு மோர் கூட வந்து எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா இந்த கீரையோட அந்த தன்மையை அழிச்சிடும். அது நம்ம குழந்தைங்க கொடுக்குறோம், நாட்டு சக்கரை கீரை எதனா கொடுத்தா உப்பு சேர்த்தாலோ கீரையோட கொஞ்சம் சக்தியை கொஞ்சம் கம்மிப்படுத்தும். அதனால் வேறு எதுவும் சேர்த்துக்காதீங்க. வெறும் பச்சை மோரும்
இந்த கீழாநெல்லி கீரை மட்டும்தாங்க அரைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அரைச்சி நான் கலந்தேன், நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா? இதே போல் நீங்களும் அரைச்சி அதில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. நம்ம கிட்னியில் கல் இருக்கிறவங்க டெய்லியுமேங்க காலையில் வெறும் வயிற்றில் காஃபிலாம் எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றில் ஒரு 15 நாள் குடிச்சு வந்தீங்கன்னாக்கா அந்த கல் வந்து நல்லா பெருசாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிற டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட கல் கரைஞ்சி இருக்கும். நீங்கள் ஒரு அப்படி ஒரு வியாதி இருக்கிறவங்க சொல்கிறேன், இதை குடித்து அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். டாக்டருக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க. நல்லவங்களும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், வியாதிக்காரவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருக்குமே ஏற்றுக்கும். நல்லா இருக்கிறவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் சாப்பிடுங்க. நார்மலாக எதுனா உடம்புல இந்த மாதிரி சுகரோ கிட்னியில் மஞ்சக்காமலை இருக்கிறவங்களாம் ரெகுலராக எடுத்துக்கணும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கீழாநெல்லியை அரைச்சி மோரில் கலந்து வச்சுருக்கேன். இதை நான் குடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்க தாங்க செய்யும். நம்ம வியாதி போகணுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையும் பார்க்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் கசப்பாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம்லாம் தெரியாது. நார்மலாக நம்ம தொண்டையை விட்டு கீழே இறங்கிட்டால் ஒன்றுமே தெரியாது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. இதே மாதிரி கீழாநெல்லி கிடச்சாக்கா அரைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன்.